இந்திய ராணுவத்திற்கு பாராட்டு தெரிவித்து புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் தேசிய கொடியேந்தி ஊர்வலம் சென்றனர். ஆபரேஷன் சிந்தூரில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உட்பட பலர் பங்கேற்றனர். ஊர்வலம் அண்ணா சிலையிலிருந்து புறப்பட்டு அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டசபை அறிக்கை நிறைவு பெற்றது. பின் வைத்திலிங்கம் எம்பி கூறிய பொழுது, பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அடக்கிய இந்திய ராணுவம் ஆற்றிய பணிக்கு காங்கிரஸ் சார்பில் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் காலத்தில் தீவிரவாதிகளால் தலையெடுப்பு ஏற்பட்டால் அவர்களை அடக்க அனைத்து வலிமையும் ராணுவத்திற்கு தர வேண்டும். ராணுவம் தங்களின் திறமையை முழுமையாக காட்டும் வேளையில் போரை பாதியில் நிறுத்தியதை வன்மையாக கண்டிக்கின்றோம். தீவிரவாதத்தை முழுமையாக அழிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களின் நிலைப்பாடு. புதுச்சேரியில் +2 CBSE பாடத்திட்டத்தில் இந்த ஆண்டு 88% கீழ் தேர்ச்சி சென்றுள்ளது. கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் வரை வருவாய்த்துறை மூலம் அனைத்து சான்றிதழ்களை வழங்குவதற்கு காலதாமதமாகும் என்பதால் பழைய சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை வருவாய்த்துறை அறிவிக்க வேண்டும் என்றார். ஊர்வலத்தில் சீனியர் தலைவி மணி, காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி தலைவர் மருதபாண்டியன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, முன்னாள் கவுன்சிலர் குமரன் உட்பட பலர் பங்கேற்றனர். 2025ஆம் கல்வியாண்டு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களின் எதிர்காலம் நலனை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குநரிடம் நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி நிர்வாகிகள் கோரிக்கை மனு வழங்கினர். புதுச்சேரி அரசின் உத்தரவின்படி கடந்த 2024-25ஆம் கல்வி ஆண்டில் நடுவண் அரசு பாடத்திட்டமான CBSE பாடத்திட்டம் புதுச்சேரியில் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மாணவர்களும் இந்த ஆண்டு முதல் முறையாக CBSE பாடத்திட்டம் தேர்வு எழுதினர். CBSE பாடத்திட்ட தேர்வில் 13/5/2025 அன்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு CBSE தேர்வு முடிவுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் பலர் குறிப்பிட்ட பாடத்திட்டமான அறிவியல் பாடத்திட்டத்தில் தோல்வியடைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. CBSE தேர்வு எழுதிய மாணவர்கள் அறிவியல் பாடத்திட்டத்தில் மிகவும் கடினமான வினாக்கள் வந்ததால் எழுதுவதற்கு சிரமப்பட்டு நன்றாக படித்த மாணவர்களும் அறிவியல் பாடத்திட்டத்தில் தோல்வியடைந்ததாக கருதுகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வண்ணாங்குளம் அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவிகள் மிக அதிக எண்ணிக்கையில் பாதிக்கும் மேலான மாணவர்கள் அறிவியல் பாடத்தில் தோல்வியடைந்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, 2024-2025ஆம் கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளிகள் நடுவண் கல்வி வாரிய பாடத்திட்டமான CBSE பாடத்திட்டத்தை அமல்படுத்துவதாக புதுச்சேரி அரசு உரிய முன்னேற்பாடுகள் இல்லாமல், கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் உரிய பயிற்சி இல்லாமல் திடீரென புதுச்சேரி அரசு அறிவித்து இந்த பாடத்திட்டத்தை மாணவர்கள் மீது திணித்தது. 10, 12ஆம் வகுப்பு படித்து முடித்து மேற்கல்வி கல்வியில் படிப்பிற்கும் பொறியியல் மருத்துவ படிப்பிற்கும் எதிர்கால கனவுகளுக்கும் இந்த பாடத்திட்டத்தின் அவசர திணிப்பு மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் நிலை உள்ளது. எனவே புதுச்சேரி அரசு கல்வித்துறையும் இந்த ஆண்டு அறிவியல் பாடத்திட்டத்தில் தோல்வியடைந்த மாணவர்கள் அனைவரையும் தேர்ச்சி அடைந்தவர்களாக அறிவிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதியின் சார்பாக புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குநரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. மாநில பாடத்திட்டத்தில் படித்து வந்த மாணவர்களுக்கும் திடீரென பாடத்திட்டம் மாற்றப்பட்டதால் அதை எதிர்கொள்ள மாணவர்களுக்கு பெரும் சிக்கலாக இருந்தது. பாடப்புத்தகம் வழங்குவதிலிருந்து ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியான ஆசிரியர்கள் இல்லாமல், போதிய ஆய்வுக்கூடங்கள் இல்லாமல் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார்கள். மாணவர்களின் நலனை எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் CBSE பாடத்திட்டம் புதுச்சேரியில் திணிக்கப்பட்டது. இதன் விளைவு அரசு பள்ளியில் தேர்ச்சி விகிதம் மிக கடுமையாக சரிந்துவிட்டது. புதுச்சேரி அரசு இந்த CBSE பாடத்திட்டத்தை புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்துவது சாத்தியம்தானா என்ற ஆய்வுக்குழுவை அமர்த்தி அதற்கான தீர்வு கண்டு வரும் காலங்களில் தேர்வினை நடத்துமாறு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் தேசிய பேர் இயக்கம், தமிழ் அமைப்புகள் சார்பாக புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குநரிடம் கோரிக்கைகளை மனுவாக வழங்கி வலியுறுத்தியுள்ளனர். இந்நிகழ்வினை நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி தலைவர் ஜனசேகரன், செயலாளர் கோகுலகிருஷ்ணன், முகுந்தன், ரமேஷ், கார்த்திகேயன், தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி மாநில செயலாளர் வேல்சாமி அனைவரும் பங்கேற்றனர். துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் பணிப்போர் தொடங்கியுள்ளதாகவும் ஆளுநரை மாற்ற கோரி புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சரிடம் முதலமைச்சர் வைத்த கோரிக்கையை அவர் நிராகரித்து விட்டதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நாட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. காஷ்மீர் தாக்குதல், ராணுவ தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க கோரியதற்கு பிரதமர் மோடி மௌனம் காக்கிறார்.
இத்தாக்குதல் தொடர்பாக காங்கிரஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதில் தர வேண்டும் என்றார். மேலும் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மதுபானங்கள் பிடிக்கப்பட்டு உளவாய்க்காலில் தயாரிப்பு இடத்தையும் தமிழக போலீசார் கண்டறிந்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த இடம் அமைச்சர் ஒருவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான இடம். தமிழக போலீசார் கலால்துறையினர் நடவடிக்கை எடுத்த நிலையில் புதுச்சேரி கலால்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளது. கையூட்டு பெற்றுக்கொண்டு சிறிய போலி மதுபான தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. புதுச்சேரி கலால்துறை லஞ்சத்தில் மூழ்கி உள்ளது. ஏற்கனவே சந்தனக்கட்டை பிடிப்பட்ட வழக்கும் தற்போது போலி மதுபானங்கள் தயாரிக்கும் வழக்கும் உள்ளதால் பாரபட்சம் இல்லாத விசாரணை நடத்த அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். புதுச்சேரி ஆட்சியில் உள்ள ஊழல்களை வைத்து மகாபாரதமே எழுதலாம். தேர்தல் நேரத்தில் மட்டுமே மாநில அந்தஸ்தை முதல்வர் ரங்கசாமி கையில் எடுப்பார். தற்போது மாநில அந்தஸ்து கோருவது முதல்வரின் கபட நாடகம். புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கும் எனக்கும் ஒத்துவரவில்லை. அவரை மாற்ற கோரியுள்ளார். ஆனால் அதற்கு மாற்ற முடியாது என்று தெரிவித்துவிட்டனர். இருவருக்கும் இடையே பனிப்போர் நீடிக்கிறது. முதலமைச்சருக்கு நாற்காலி தான் முக்கியம் என அவர் தெரிவித்துள்ளார். பீகாரில் நடைபெற்று வரும் தேசிய கேலோ இந்தியா விளையாட்டு திருவிழாவில் மல்லர்கம்பம் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி மாணவி ஓவியா சட்டசபையில் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பீகாரில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா விளையாட்டு திருவிழாவில் மல்லர்கம்பம் போட்டியில் புதுச்சேரி மாணவி வெண்கலப் பதக்கம் வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். கேலோ இந்தியா இளைஞர் தேசிய விளையாட்டு விழா கடந்த 4ஆம் தேதி முதல் பீகார் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. 18 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் மல்லர்கம்பம், செத்தக் சக்ரா மல்யுத்தம், பளுதூக்குதல் மற்றும் களரி பயட் ஆகிய போட்டிகளில் மொத்தம் 26 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். இதில் கயா மாவட்டத்தில் நடைபெற்ற மல்லர்கம்பம் போட்டியில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் பங்கேற்ற மாணவி ஓவியா 8.50 புள்ளிகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இப்போட்டியில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஆர்யா தெய்யவந்த்ரோ 8.70 புள்ளிகள் பெற்று தங்கப் பதக்கமும், தன்ஸ்ரீ சுரேஷ் ஜதாவ் 8.65 புள்ளிகள் பெற்று வெள்ளிப் பதக்கம் வென்றனர். தேசிய போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மாணவி ஓவியா கடந்த 12ஆம் தேதி சட்டசபையில் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதே தேசிய கேலோ இந்தியா போட்டியில் பளுதூக்கும் போட்டியில் புதுச்சேரி மாணவி தர்ஷினி பிரியா 116 கிலோ எடையை தூக்கி வெள்ளிப் பதக்கம் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி தொழிலாளர் தினத்தையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழாக்கள் மற்றும் போட்டிகள் நடைபெற்றது. அதேபோல் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம், வாழைக்குளம் ஆகிய பகுதிகளில் தொழிலாளர் தினத்தையொட்டி பெண்களுக்கான கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று இரவு செங்கேனியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட மகளிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் பரிசுகளை வழங்கினார். மெக்டவல்ஸ் அண்ட் கோ தனது புத்தம் புதிய மதுபான வரிசையான மெக்டவல்ஸின் எக்ஸ் சீரிஸை புதிய தலைமுறைக்காக அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஹெரிடேஜ் டவுனில் உள்ள கேட்மரும் ப்ரூயிங் கம்பெனியில் மெக்டவல்ஸ் அண்ட் கோ தனது புத்தம் புதிய மதுபான வரிசையான மெக்டவல்ஸின் எக்ஸ் சீரிஸை அறிமுகப்படுத்தி ஒரு துடிப்பான புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது. உற்சாகமாக புதியவற்றை தேடும் புதிய தலைமுறைக்காக வடிவமைக்கப்பட்ட எக்ஸ் சீரிஸ் இந்தியாவின் வளர்ந்து வரும் நுகர்வு கலாச்சாரத்தை நிறைவு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட வோட்கா, ஜின், சிட்ரான், ரம் மற்றும் டார்க் ரம் ஆகியவற்றின் துணிச்சலான மற்றும் பிரீமியம் வரிசையை அறிமுகப்படுத்துகிறது. 125 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியத்தை கொண்ட மெக்டவல்ஸ் பாரம்பரியத்தை புதுமையுடன் கலப்பதில் தொடர்ந்து முன்னணியில் உள்ளது. நுகர்வோர் விருப்ப தேர்வுகள் மேலும் நுட்பத்துடனும் அனுபவங்கள் மேலும் தீர்மானத்துடனும் மாறும் இந்த நேரத்தில் பிராண்டின் சமீபத்திய போர்ட்போலியோ உலகளாவிய மற்றும் இந்திய தாக்குறவுகளால் வடிவமைக்கப்பட்ட நவீன சுவையை தருகிறது. இந்த அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய டியாஜியோ இந்தியாவின் துணைத் தலைவரும் மார்க்கெட்டிங் துறை தலைவருமான வருண் கூரிச், புதிய தலைமுறை வித்தியாசமாக உட்கொள்வதில்லை, வித்தியாசமாக வாழ்கிறார்கள். புதுமை, நவீனம் மற்றும் அர்த்தமுள்ள அனுபவங்களை மதிக்கிறார்கள். மெக்டவெல்லின் எக்ஸ் சீரிஸ் அந்த மாற்றத்திற்கான நுகரப்படுவதற்காக மட்டுமல்ல, அனுபவிக்கவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு துணிச்சலான புதிய போர்ட்போலியோ. மென்மையான வோட்கா மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் ஜின் முதல் சிட்ரான் மற்றும் டார்க் ரம் போன்ற துடிப்பூட்டும் புதிய வெளிப்பாடுகள் வரை இந்த வரம்பு இந்திய கைவினை திறனில் சிறந்ததை உலகளவில் ஈர்க்கப்பட்ட சுவைகள் நவீன பேக்கேஜுகளுடன் கலக்கிறது.
இளைஞர்கள் சோதித்து நுகரும் உயர்ந்த அனுபவங்களை தேடுவதால் அணுகலையும் நுட்பமான சமநிலையையும் எக்ஸ் சீரிஸ் வழங்குகிறது. புதுச்சேரியில் இந்த வரம்பை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார். இது தொடர்பாக டிஆர்ஜிஓ இந்தியாவின் தலைமை இனோவேஷன் அதிகாரி விக்ரம் தாமோதரன் கருத்து தெரிவிக்கும் பொழுது, வளமான மரபில் வேரூன்றியுள்ள மெக்டோவல்ஸ் அண்ட் கோ புதுமைக்காகவே எப்பொழுதும் நிற்கிறது. புதிய நுகர்வு கலாச்சாரத்தை வரையறுக்கும் மெக்டோவல்ஸின் எக்ஸ் சீரிஸ் நவீன வெளிப்பாட்டின் உயர்ந்த ரசனையின் கொண்டாட்டமாகும். இந்த மதுபானங்கள் வழக்கமானவைகளுக்கு அப்பாற்பட்டவை. அதன் சுவை அதற்கு அடையாளமாக உள்ளது என்று தெரிவித்தார். என்சிசி பிரிவை சேர்ந்த மாணவர்கள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களின் படிப்பு பாதிப்படைகிறது என்று படிப்படியாக தேசிய மாணவர் படை என்று அழைக்கும் என்சிசி பிரிவை நீக்கி வருகிறார்கள். இதன் முன்னோட்டமாக லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஜேடிஎஸ் தொழில்நுட்ப மேல்நிலை பள்ளியில் என்சிசி பிரிவை நீக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருந்தது. இதனை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து முதல்வர், கல்வி அமைச்சர், துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகளையும் சந்தித்து மாணவர்களுக்கு ஒழுக்கம், தைரியம், சேவை, தியாகம் என்பது என்னவென்று கற்றுத்தரும் முக்கிய பாடமான என்சிசி பாடத்தை நீக்குவது தவறான செயல் என பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதன்படி ஜேடிஎஸ் தொழில்நுட்ப மேல்நிலை பள்ளியில் என்சிசி பிரிவைச் சேர்ந்த 19 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு எழுதி தற்போது சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி அடைந்த 19 என்சிசி பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமியை இன்று சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்றனர். சந்திப்பு நிகழ்ச்சியின் போது மீனவர் வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வம் மற்றும் என்சிசி ஆசிரியர், மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் உடனிருந்தனர். 6 வருட காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி மருத்துவமனை கவனிப்பு பணியை சுகாதாரத்துறை ஊழியருக்கு மத்திய அரசு உயர்த்தி வழங்குவது தொடர்பாக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு 6 ஆண்டுகள் கடந்தும் நிலுவைத் தொகை வழங்கவில்லை என்றும் 700க்கும் மேற்பட்ட கடைநிலை ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கவில்லை என்பதால் பணியில் இருந்து ஓய்வு பெற்றார்கள் என்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வழங்கப்பட்டு வந்த சுகாதாரத்துறை ஊழியர்களின் மருத்துவ பணியினை 2085 மற்றும் 2100 4100 உயர்த்துவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 வருட காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் மற்றும் நிர்வாகிகளின் தவறான போக்கை கண்டித்தும் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டமானது புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள சம்பா கோவிலிருந்து மத்திய அரசின் ஆணையை ஏந்தியபடி புதுச்சேரி சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக நடைபெற்றது. புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடையாது என்று மத்திய அரசு கைவிட்ட நிலையில் மாநில அந்தஸ்து கையெழுத்து இயக்க பின்னணியில் முதல்வர் ரங்கசாமி மக்களை ஏமாற்ற கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டே மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டுவதா என மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது இதே முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதற்காகவும் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவதற்காகவும் தான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துள்ளனர் என்று கூறி மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் ஆனார். ஆனால் சாதாரண சட்டமன்ற நடைமுறை திட்டங்களை தவிர வேறு எதையும் சாதித்ததாக தெரியவில்லை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசு புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடையாது என்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டது. மக்கள் முதல்வர் என்று கூறிக்கொள்ளும் முதல்வர் ரங்கசாமி உடனடியாக டெல்லிக்கு சென்று மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற்று தந்திருக்க வேண்டும். முடியவில்லை என்றால் உண்மையான மக்கள் முதல்வராக இருந்தால் மாநில அந்தஸ்து கொடுக்காத மத்திய அரசுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று கூறி கூட்டணியை விட்டு வெளியேறி மக்களுடன் கூட்டணி வைத்து மக்கள் முதல்வர் என்பதை நிரூபித்து இருக்க வேண்டும். இந்த 4 ஆண்டுகளில் மக்கள் பிரச்சனைகளுக்காக ஒரு முறை கூட முதல்வர் டெல்லி செல்லவில்லை. முதல்வர் அப்படி செய்ய மாட்டார். ஏனென்றால் அவருக்கு மக்களை பற்றி கவலை இல்லை. முதல்வர் பதவிதான் முக்கியம். இதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட முதல்வர் அவர்கள் தனது சுயநலத்திற்காக மக்கள் பிரச்சனைகளுக்கு அடிக்கடி குரல் கொடுக்கும். ஏன் இந்த அரசாங்கத்தையே எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான கள போராளிகளை மத்திய அரசுக்கு எதிராக போராட வைப்பது, போராளிகளை பகடைக்காயாக பயன்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இதே நிலை 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் தொடரும் என்பதை புரிந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி அவர்கள் மீண்டும் மக்களை ஏமாற்றும் மாநில அந்தஸ்து மாயாஜால விஷயத்தை கையில் எடுத்துள்ளனர். ஆகவே முதல்வர் யார் உழைப்பிலும் குளிர்காயாமல் உண்மையான மக்கள் முதல்வராக டெல்லி சென்று
மாநில அந்தஸ்து மற்றும் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான வழிமுறைகளையும் பெற்றுத்தர வேண்டும். இல்லையே கூட்டணி ஆட்சியில் இருந்து வெளியேறி மக்கள் முதல்வர் என்பதை நிரூபிக்க முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார். உருளையன்பேட்டை தொகுதியில் பாஜக தொகுதி பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் நேர்மூர் பந்தலை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் தனது சொந்த செலவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் தொகுதி முழுவதும் 5 வார்டுகளிலும் அண்ணா சாலை, காமராஜர் சாலையை 7 பகுதியாக பிரித்து நீர்மோர் பந்தல் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு கோடை காலத்தில் வெயில் தாக்கத்தை தணிக்க இளநீர், வெள்ளரி பழம், தர்பூசணி பழம், மோர் மற்றும் நீர் வழங்கினார். மேலும் ஏழை எளியோருக்கு தட்டுவண்டி, பூக்கடை ஸ்டால் வழங்கினார். இந்த நிகழ்வில் சரவணன், பன்னீர்செல்வம், பாரதி ராஜா, கட்சி பொறுப்பாளர்கள் கீதா, அசோக், பொன்னியம்மாள், சுமதி, செல்லா என்கின்ற ஜெயபால், குளத்துமேடு அம்பிகா, சரவணன், சூர்யா, பன்னீர்செல்வம், ரமேஷ், ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவி த்ரீப்தி பிரியா 12ஆம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி கேந்திர வித்யாலயா ஜிப்மர் வளாக பள்ளியில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் செல்வி தீப்தி பிரியா வணிகவியல் பாடப்பிரிவில் 500 மதிப்பெண்ணுக்கு 452 மதிப்பெண் பெற்று தன் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். மாணவி தீப்தி பிரியா கூறுகையில், இந்த சாதனைக்கு பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மிக உறுதுணையாக இருந்ததாக கூறினார். மேலும் மாணவி குறிப்பிடுகையில், தன் தந்தை ராஜேஷ் ஒரு முன்னாள் கப்பற்படை வீரர் என்றும், தாத்தா ஜெயராமனும் முன்னாள் ராணுவ வீரர் என்றும், தான் ஒரு விமானப்படை அதிகாரியாகி நாட்டிற்காக சேவை செய்ய வேண்டும் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தார். மேலும் இவரின் குடும்பம் நாட்டிற்காக அர்ப்பணிப்பும் மாணவ செல்வங்களை உருவாக்கும் ஆசிரியர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மற்றும் பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையிலும், முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், பொருளாளர் வேல்முருகன், மாநில செயலாளர் ஜவஹர் மற்றும் வழக்கறிஞர் ராம் முனுசாமி முன்னிலையிலும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.